அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 33வது பாடலை பற்றி பார்ப்போம். அருணகிரிநாதர் தமிழ் எனக்கென்றே சிறக்க அருள் வேண்டி பாடியது. திருவடிகளில் இன்புற செய்து தனக்கென்றே சிறப்பான முறையில் தமிழ் சொற்களை தந்து பெரும் பொருளை தங்கிய பாடல்களை பாட வேண்டி பாடியது. பருத்தந்தத்தினை தந்திட்டிருக்கும் கச்சடந்துந்தி பருக்கும் பொன் பிரபை கொண்ட தனமானா பறிக்கும் துத்தர கொண்ட தலை தங்கு பல பண்பை பறக்கும் சக்கரத்தின் சக்தியை நேரும் துறை செங்கன் கடை கொண்டி பெருத்தன் பொட்டிடை தங்கு துணிக்கும் புத்தியை சங்கித்தறியேனை துணை செம்பொன் பதத்தின் பொற்றெனக்கென்ற பொருள் தங்க தொடுக்குஞ்சொல் தமிழ் தந்திப்படி ஆழ்வாய் தருத்தங்கு பொலத்தண்டத்தினை கொண்ட சுரரஞ்ச தட துன்பத்தினை தந்திட்டேது சூரன் தமக்கெஞ்சி படித்துஞ்ச கதித்துங்க தயில் கொண்டு தலத்தும்பர் பதித்தன்பொட்டருள்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டி துறக்கம் குட்டிவிட்டும் சசிவ கஞ்ச பொருள் கொஞ்சி பகர்வோனே ஜெயத்துங்க கொடை துங்க திருத்தங்கி தரிக்கும் பொன் திருச்செந்தில் பதிக்கந்த பெருமாளே துணை செம்பொன் பதத்தின் புற்றெனக்கென்ற பொருள் தங்க தொடுக்கும் சொல் தமிழ் தந்திப்படியாழ்வாய் தொடுக்கும் சொல் தமிழ் சந்திப்படியாழ்வாய் திருச்செந்தில் பதிக்கந்த பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். கற்பகத்தரு தங்கியுள்ள அந்த பொன் உலகத்தை கவர்ந்து கொண்டு தேவர்களுக்கு அச்சத்தை விளைவித்து பெரிய துன்பத்தை தந்து எதிர்த்த சூரவர்மன் போரில் வலிமை குன்றி பொழியுமாறு ஒளியும் தூய்மையும் உடைய வேற்படையை கொண்டு போர் புரிந்து அந்த சொர்க்கலோகத்தை இந்திரனிடம் அன்பு கொண்டு அருள் புரிந்தவரே. அழகிய தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவரைக் கண்டு அவர் நன்மை அடையும் பொருட்டு தலையில் குட்டி சிறையில் வைத்து என்றும் இருப்பவராகிய சிவமூர்த்திக்கு அன்று அத்தனி மொழி பொருளை மழலை மொழியுடன் கொஞ்சி உபதேசித்தவரே. வெற்றி தூய்மையும் கொடை தூய்மையும் தெய்வீகமும் பொருந்தி அழகு நிறைந்த திருச்செந்தூரில் எழுந்தருள் இருக்கும் கந்தப் பெருமாளே, பெருமையில் மிக்கவரே, பெரிய யானை கொம்பு பருத்த பொன்மலை போல் உள்ள தனவாரங்களை உடைய விலை மாதர்களின் கொடுமையை தாங்கியுள்ள கனைகளுக்கு நிகராக நின்று நீலோத்பல மலரை வென்று வேலை போன்ற கூர்மையாக வேகமாக கடைக்கண் பார்வையால் மருட்சி கொண்டு பேராசை உற்று இளைத்து பிளவுபட்ட புத்தியுடையவனாய் பலரையும் சந்தேகப்பட்டு அறியாமையோடு கூடிய சிறியேனை தேவரீருடைய சிவந்த பொன் போன்ற இரு திருவடி கமலங்களில் இன்புற செய்து எவருக்கும் இல்லாத ஒரு சிறப்புடன் எனக்கென்று அமைந்துள்ள உயர்பொருள் அமைத்து தொடுத்து இன்சொல்களுடன் கூடிய செந்தமிழால் இலக்கண முறைப்படி ஆட்கொள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். வேண்டுவோருக்கு வேண்டியதை வழங்கும் வேலாயுத பெருமான் தந்து அருளினார். வேதசாரம், சொல்லழகு, பொருளழகு, நடையழகு, தொடையழகு, கருத்தழகு என அனைத்தையும் ஒருங்கே திருப்புகழில் நாம் காணலாம். சொல்மலரை புனைந்து திருவடியில் சாற்றினார் அருணகிரிநாதர். சூரசம்ஹார மூர்த்தியே, சிவகுருவே, செந்தில் கந்த கடவுளே, அடியேன் ஆசையோடு சிறந்த தமிழால் உன்னை பாடி உய்ய அருள் புரிவீராக என வேண்டுகிறார். நாமும் நம் பற்றுகள் போக தமிழ் மொழியில் இனிய அமுதமான திருப்புகழை பாடி மகிழ்ந்து உய்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.